கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே கண்மணியோட அம்மா கண்மணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கண்மணி, அன்பு மாப்பிள்ளை நம்ம வீட்டு பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு. அன்பு கிட்ட பேசுனியா? என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அன்பு கிட்ட நான் பேசவும் இல்லை. அப்புறம் என்னம்மா சொல்ல முடியும்? அன்பு அவர் வேலையை பார்க்குறாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி அன்பு எதுக்காக என் ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அன்புக்கிட்ட சரியாக பேசவும் இல்லை, போதுமா? அதனால் அன்பை பற்றி பேச வேண்டாம். நானும் அன்பும் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இப்படி வேலை செய்வோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்பு எதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படி அன்புக்கிட்ட பேசாமல் இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் அன்புக்கிட்ட பேசவே கூடாது. அன்போட வீட்டில் இருந்தப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல. நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல. அன்பு எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இதெல்லாம் யோசிக்கும் போது அன்புக்கிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பாட்டியும் வெண்ணிலாவும் இங்கே பிரியாணி கடைக்கு வந்து என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்காக தான் இங்கே என் ஃப்ரெண்டு ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு உடனே நானும் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ ஜீவாவுக்கு உதவி செய்ய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அன்பு என்னை என்றைக்கும் புரிஞ்சிக்க மாட்டார். வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க கண்மணி. உடனே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, கண்மணியோட சித்திக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன கண்மணி நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா. எப்படியாவது கண்மணியும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, கண்டிப்பாக அவங்க பேச வேண்டியது இருக்கும். ஒருத்தர் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா கண்மணி மனசு மாறவே மாட்டா போல அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ ஏன் கவலைப்படுற? இப்போ அன்பு இங்கே கொஞ்ச நாள் தானே ஆகுது. நீ நினைக்கிற மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. ஆமாம், உன்னுடைய சம்மந்திக்கு ஃபோன் பண்ணியா? அன்பு இங்கே தான் தங்கியிருக்காரு, நாங்களே பார்த்துக்குறோன்னு நீ அவங்கக்கிட்ட பேச வேண்டாமா? இல்லை அன்பு தம்பி எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு அவங்கக்கிட்ட பேசினா தானே நமக்கும் தெரிய வரும். அதனால் அன்போட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவங்கக்கிட்ட நீ இப்படி சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. என் மருமக கண்மணி சீக்கிரமாக என் வீட்டுக்கு வந்துடுவான்ற நம்பிக்கையோடு இருக்கேன்னு பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு இங்கே கண்மணியோட அம்மா அன்போட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே என்ன நம்ம சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க சம்மந்தி அப்படின்னு கேட்கும்போது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் அன்பு தம்பி உங்கள் வீட்டில் இல்லையான்னு கேட்ட உடனே கண்மணியோட அம்மா இங்கே அன்பை பற்றி கேட்குறாங்க. அன்பு எங்கள் வீட்டில் இல்லைன்னு கண்மணியோட அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சம்மந்தி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அன்பு எங்கள் வீட்டில் இல்லை, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது இங்கே கண்மணியோட அம்மா ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்கிறாங்க. இங்கே கண்மணியும் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அதே இடத்துல தான் இங்கே அன்பும் வேலை பார்க்குறாரு. 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த உண்மையாகவே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான் அன்புன்னு கார்த்தி சொன்னப்போ சந்தோஷப்பட்டேன். ஆனால் எதுக்காக இங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் அன்பு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அன்பு இப்போ எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஆனால் கண்மணி தான் இங்கே ஜீவா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டான்னு அன்பு தம்பிக்கிட்ட பேசவும் இல்லை. ஆனால் நீங்கள் அன்பு தம்பிக்கிட்ட பேசலாம்லன்னு சொல்லும்போது, இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே அன்பு தங்கியிருக்கான், நீங்களே உங்கள் வீட்டு மாப்பிள்ளை அன்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கண்மணி அன்புக்கிட்ட பேசினா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். 2 பேரும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி சொல்கிறீங்கன்னு கேட்க, நீங்கள் தான் கண்மணிக்கிட்ட பேசணும், நானும் அன்புக்கிட்ட பேசுகிறேன். நம்ம 2 பேரும் இப்படி பேசும்போது அன்பு ஒரு பக்கம் மனசு மாற வாய்ப்பு இருக்குது, கண்மணியும் மனசு மாற வாய்ப்பு இருக்குது. என் மருமக கண்மணி என் வீட்டுக்கு வரணும்னா நான் அன்புக்கிட்ட பேசுகிறேன். அதே மாதிரி அன்பு மனசு மாறுறதுக்காக நீங்களும் கண்மணிக்கிட்ட பேசுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் கண்மணியும் அன்பும் இப்போ ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாகவே அன்புவை பார்க்குறதுக்காக நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, சரி சம்மந்தி, நீங்கள் அன்பு தம்பிக்கிட்ட பேசுங்க, இங்கே கண்மணிக்கிட்டேயும் பேசுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சந்தோஷமாக இங்கே கண்மணியோட அம்மா ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே தேன்மொழியும் கண்மணியும் எப்பயும் போல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கே கண்மணி என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பாக அன்பு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் வரதுக்கு முன்னாடியே செஞ்சிடுறாரு.
இங்கே வேலையெல்லாம் ரொம்ப பொறுப்பாக செய்கிறது அன்பு தான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாரு அன்பு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எல்லாரும் அன்பு சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாராட்டி பேசுகிறாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, என்ன ஜீவா, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அன்பு, நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ருசியாக சமைக்கிறீங்க. அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வராங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வராங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு ஜீவா. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களை எல்லாரும் பெருமையாக பேச தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் அப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இருந்தப்ப என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு. நான் தான் பொறுப்பே இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டேன். ஆனால் திரும்பி வரும்போது தான் தெரியுது இந்த ரெஸ்டாரண்ட்டோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறீங்க, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு அப்படின்னு இங்கே கண்மணி முன்னாடி அன்பை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. இங்கே வந்து ஜீவா, கண்மணி யோசிக்கிறாங்க, இவ்வளோ வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி என்ன பிரயோஜனம் இருக்குது, என்னை பற்றி கொஞ்சம் கூட இந்த அன்பு புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே கார்த்தி கிட்ட அன்போட அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது, கார்த்தி, அன்பு இப்போ இங்கே க்ளவுட் கிச்சன் நடத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பெரியம்மா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் இப்போ அன்பு வேறு எங்கேயோ வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லும்போது, வேறு எங்கேயும் இல்லை, கண்மணி எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ என் பையன் அன்பு வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு இன்னைக்கு கண்மணியோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய பையன் இங்கே க்ளவுட் கிச்சனுக்கு வந்து ஓனராக இருந்து எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டான். ஆனால் இப்போ கண்மணி இருக்கிற இடத்துல தானே வேலை பார்க்குறான். அப்போ கண்மணியும் சீக்கிரமாக மனசு மாறிடுவா, அன்பும் மனசு மாறுவான்னு ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெரியம்மா இப்படி பேசுகிறீங்க? அன்பு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகணும். இங்கே வீட்டில் தேவையில்லாமல் அன்புக்கிட்ட பேசி பிரச்சனை செஞ்ச எல்லார் முன்னாடியும் அன்பு வந்து பெருசாக முன்னேறி காட்டணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் என்ன இங்கே வந்து அன்பு இப்போ கம்பெனியெல்லாம் விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்கன்னு நினச்சா சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், வெண்ணிலா எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறா. ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அதனால் கண்மணியும் அன்பும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறத கேட்டுட்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கண்மணியும் இங்கே அன்பும் ஏன் வீட்டுக்கு வரணும்ல, கண்மணி தான் என் மருமகன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும்ல, அதனால தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பெரியம்மா, கண்மணிக்காக அன்பு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்த மாதிரியே இருக்குல்ல, 2 பேரும் மனசு மாறிட்டாங்கன்னா, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு அன்பும் கண்மணியும் சீக்கிரமாக வந்துடுவாங்கல்ல அப்படின்னு கார்த்தி வந்து அன்போட அம்மா பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் வெண்ணிலா கவனிக்கிறாங்க. என்னது, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அன்பு வேலை பார்க்குறாரா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருக்காரு, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் உள்ள வேலை எல்லாத்தையும் செய்கிறது அன்பு தான். அப்படி இருக்கும்போது இங்கே கம்பெனி பக்கமே வராமல் இந்த வேலையை பொறுப்பாக எடுத்து செய்யாமல் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காரா, அன்பு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு கொடுக்குறாரா அப்படின்னு வெண்ணிலா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க. எப்படியாவது அன்பு கிட்ட பேசணும், ஆனால் அன்பு என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பார். அதனால தான் அன்பு நம்ம வீட்டுக்கும் வரல, நம்ம கம்பெனிக்கும் வரல, என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா ரொம்ப கோபமாக அங்கே வேலையெல்லாம் செய்கிறதுக்காக கம்பெனிக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே கம்பெனிக்கு போகும்போது இங்கே வந்து கண்மணியை பார்க்குறாங்க. கண்மணியும் தேன்மொழியும் பேசிக்கிட்டே அந்த பக்கமாக வராங்க. அங்கே வெண்ணிலா கண்மணியை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே அன்பு இப்படி எங்கள் பேச்சை கேட்காம கண்மணி வேலை செய்கிற அதே ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னா இது எல்லாமே இந்த கண்மணியோட வேலையாக தான் இருக்கும். கண்மணி கண்மணிக்கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கண்மணி வராங்கல்ல, அவங்கக்கிட்ட பேச வேண்டிதான். கண்மணிக்கிட்ட நான் பேசினாதான் சீக்கிரமாக அன்பு நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அங்கே தேன்மொழியும் கண்மணியும் பேசிட்டே வரும்போது அங்கே வந்த வெண்ணிலா, என்ன கண்மணி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வெண்ணிலா, நீ எதுக்கு என்கிட்ட பேச வந்தன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து கண்மணி, உன்னை பார்க்க நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலையே, நான் தான் இப்போ ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக இருக்கேன். என் வேலைக்காக தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு கண்மணி, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேச என்ன இருக்குது, நீயும் பாட்டியும் திட்டம் போட்டு அன்பு அங்கேருந்து அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. பரவாயில்லையே, இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கே, அப்போ அன்பு இப்போ எங்கே வேலை பார்க்குறாரு, நீயும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்க்குறீங்க,
எனக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறோம். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக தான் கேள்வி கேட்க வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இதுக்காக கேள்வி கேட்க வரல. நீ அன்பு மனசை மாற்றிட்ட. நான் அன்பை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அன்பு உன்னுடைய பேச்சை கேட்கணுன்றதுக்காக தானே அன்பு வந்து எங்கள் பேச்சை கேட்காம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்போ நீயும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்பு எதுக்கு எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார், எனக்கு எதுவுமே தெரியாது. என் வேலையை நான் பார்க்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் கண்மணி, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, கண்மணிக்கு ரொம்ப கோவம் வருது. தேன்மொழி, நம்ம கிளம்பலாம், வெண்ணிலா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கண்மணி. கண்மணி, நீங்கள் எதுக்கு அன்புக்கு உதவி செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க வெண்ணிலா. உடனே கண்மணி சொல்கிறாங்க, நான் அன்புக்கு உதவி செய்யலை, அன்புக்கு உதவி செய்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சரி, அன்பும் நீங்களும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறதுனால அன்பு உங்ககிட்ட பேசிட்டாரா? பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சா? நீங்கள் மறுபடியும் அன்போட வீட்டுக்கு மருமகளா வருவீங்களா அப்படின்னு கண்மணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா, கண்டிப்பாக நான் வந்து அன்பு வீட்டுக்கு மருமகளா வருவேன். ஆனால் இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, அன்பு க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தப்ப நான் தான் அன்பு க்ளவுட் கிச்சன் நடத்தக்கூடாது, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும், எங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சேன். அப்படி நான் செய்யாமல் இருந்திருந்தா அன்பு க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக இருந்திருப்பாரு. அப்படி இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்க மாட்டார். நான் தான் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது, உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, அப்போ வெண்ணிலா தான் அன்போட க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சுருக்காங்களா? அதனால தான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அன்பு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காரா? வெண்ணிலா என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா இப்படிலாம் செய்ய அசிங்கமா இல்லை? எதுக்கு திட்டம் போட்டு அன்போட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாங்க. எதுக்காகனா, அன்பு என்னை புரிஞ்சுக்கணும், என் பேச்சை கேட்டு என்னுடைய கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும், அதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. நான் அமைதியாக இருந்திருந்தா கூட அன்பு திரும்பி வந்திருப்பாரு. ஆனால் இப்போ நீயும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறத நினைக்கும் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கிறியா? இப்போவே இந்த உண்மையை அன்புக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல, அன்பு தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே, நானும் அன்புக்கிட்ட பேச போகிறதில்ல. ஆனால் அன்பு சீக்கிரமாகவே என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே இங்கே அன்பு வந்து, என்ன கண்மணி, நீ தானே இந்த பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ தானே பொறுப்பாக பார்த்துக்கணும், நீயே இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லும்போது, அன்பு, உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க, நான் சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் வெண்ணிலா என்னை பார்த்துட்டு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலாவா, உங்ககிட்ட பேசுனாங்களா அப்படின்னு கேட்குறாரு அன்பு. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, ஆமாம், நானும் கண்மணி கூட தான் வந்துட்டு இருந்தேன். வெண்ணிலா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு கண்மணி நீயே தெளிவாக அன்புக்கிட்ட சொன்னாதான் அன்புக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வெண்ணிலா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு அன்புக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க கண்மணி. வெண்ணிலாவால் தான் உங்கள் க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை வந்திருக்கு, ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சது வெண்ணிலா தான். அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி பிரச்சனை செய்ய வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வெண்ணிலா வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி என்கிட்ட பேசும்போது இந்த உண்மையை சொன்னாங்க. ஆனால் அவங்க பேசும்போது என் ஃபோனில் இந்த ஆதாரம் இருக்கணுன்றதுக்காக நானே அவங்க பேசின எல்லாத்தையும் என் ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா பாருங்கள் அப்படின்னு ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கிறாங்க கண்மணி. இப்போ வெண்ணிலா தான் அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சுருக்காங்க, நான் மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும், அவங்க பேச்சை கேட்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அன்பு. இப்படி கண்மணி உண்மையை சொன்னதால் உடனே அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே ஆதாரத்தோட வராரு. போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு. என்னுடைய க்ளவுட் கிச்சனை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும், நான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறது வெண்ணிலா தான். என் பாட்டி வேணும்னா வெண்ணிலாவை நம்பலாம், ஆனால் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆதாரத்தையும் அங்கே போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க, உண்மையை புரிய வைக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக போலீஸ் வராங்க. அங்கே அன்பு வந்த உடனே, அன்பு நீங்கள் வந்துட்டீங்களா, என்னை பார்க்க நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பு அப்படின்னு வெண்ணிலா ஒரு பக்கம் அன்பை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அங்கே வந்த போலீஸ் வந்து, என்ன வெண்ணிலா, அன்போட க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சமாளிக்கிறாங்க.
நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லும்போது, இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லும்போது, தெளிவாக கண்மணி ஆதாரத்தோட உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சதால, அந்த ஆதாரத்தை இங்கே வந்து வெண்ணிலாவும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. அன்பு ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே அன்பு என்னை மன்னிச்சிருங்க அன்பு. நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சேன். ஆனால் இப்போ நீங்களும் கண்மணியும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம் அன்பு அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வேலை பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். என் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நான் நல்லபடியாக முன்னேறக்கூடாதுன்னு திட்டம் போட்டு என்னை ஏமாற்றணுன்னு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சல. நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? சார் உங்ககிட்ட தெளிவாக ஆதாரம் இருக்குல்ல. வெண்ணிலாவால் என் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது சார். வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு அன்பு. கண்மணி கொடுத்த ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருந்ததால் போலீஸ்கிட்ட பதில் பேச முடியாமல் வெண்ணிலா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. அன்பு என்னை மன்னிச்சிருங்கன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே தனியாக முன்னேறணும், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீவா கிட்ட உதவி கேட்டு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தேன். என் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறியான்னு ரொம்ப கோவமாக இருக்காரு அன்பு. கண்மணி செஞ்ச உதவியால் தான் வெண்ணிலாவை பற்றின உண்மை எனக்கு தெரிய வந்தது. அதனால் வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன். கண்மணி இந்த உண்மையை சொன்னதால தான் வெண்ணிலாவை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு அன்பு.